எல்லாம் காமராஜர்கிட்ட இருந்தோம் இந்த மாதிரி கக்கனு இந்த மாதிரி நம்ம ஜீவா மாதிரி ஆள்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் எம்ஜிஆர் இவர் மேல ரசிகரா என்னோட தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அவர் சொல்ற அளவுக்கு இருந்திருக்குன்னா அப்ப எந்த அளவு அதெல்லாம் நேசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, என்ன காமராஜர் என்ன பெரிய பெரிய தொழிலதிபரோட மகனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் ஒரு எலெக்ஷன்ல கூட அவர் நிக்க நம்ம கடத்தியெல்லாம் அதெல்லாம் முத்துராமலிங்கத்தேவர் தான் அவரை காப்பாத்தி ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு அப்புறம் அதுக்கு பிறகு பாரத பிரதமருக்கு யோசனை சொல்ற அளவுக்கு போய் வளர்ந்த இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆகுற அளவுக்கு அவர் வளர்ந்தாருன்னா ஒரு சாமானிய மனுஷனா தானே அவர் வளர்ந்தாரு. அப்போ எவ்வளவு ஒழுக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கும், எவ்வளவு நேர்மை அவர்கிட்ட இருந்திருக்கும். ஒரு தன்னலமற்ற ஒரு மனிதர் இப்படி வாழ்ந்திருப்பார். அப்பதானே அந்த இடத்துல அவர் போக முடியும். அப்படித்தான் தோழர் ஜீவா இருந்தாரு. சட்டமன்றத்தில் தோழர் ஜீவான்னு புக்கு எழுதுற அளவுக்கு அவர் பணியாற்றி இருக்குன்னா அப்ப எவ்வளவு விஷயங்களை உள்ளவர் செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் நேசிக்கிறாரு. இல்லைன்னா அந்த இடத்துல நல்லா தெரியும், திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்போசிட்ல நின்னது கம்யூனிஸ்டுக்கு அப்படி ஆப்போசிட் திமுக அப்படிங்கிற அளவு இருந்த இவங்க அவர்களை விமர்சிக்கிறதும் அவங்க இவங்களை விமர்சிக்கிற காலகட்டத்துல தன் தோல் ஜீவாவோட இறுதி ஊர்வலத்துல தாம்பரத்துல இருந்து காசிமடி வரையும் எம்ஜிஆர் நடந்து போறாரு. அப்பெல்லாம் உச்சபட்ச நட்சத்திரம் எம்ஜிஆர். மக்கள் எவ்வளவு ஆவலை பார்த்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கடந்தவர் போறாரு. அது போனாரு, இறுதி ஊர்வலம்லாம் முடிஞ்சது, எல்லாம் நிறைவடைந்தது. இப்போ தோல் ஜீவாவுக்கு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எல்லாரும் பேசுகிற போது பணம் திரட்டுறாங்க, போதிய நிதி வரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா பாண்டியன் அவர்கள் ஒரு யோசனை சொல்றாங்க, பாலதண்டாயுதம் நம்ம போய் எம்ஜிஆர்ட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, ஏங்க இந்த மேடைக்கு மேடை நம்ம அவர் தான் திட்டுறோம், திருப்பி அவங்ககிட்டே போய் நம்ம தலைவருக்கு செலவு வைக்கணும்னு கேட்டா எப்படிங்க அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கட்டத்துல சொல்றாங்க, அதாவது நம்ம பேசுறதெல்லாம் உண்மை, நம்ம அவங்களை திட்டுறது அவங்க திட்டுறது இந்த மக்கள் பணிக்காக நம்ம நிறைய போராடி இருக்கோம், எல்லாம் நடந்துறது உண்மை. ஆனா அவர் கடைசி ஊர்வலத்துல இறுதி வரை நின்று இருக்காருன்னா ஒரு பற்று இல்லாம அவர் நின்றுக்க மாட்டாரு. ஒரு வார்த்தை நம்ம கேட்கறதுல என்ன குறைஞ்சிட போகுது, போய் ஒரு வார்த்தை நம்ம எம்ஜிஆர்ட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன முயற்சியா தான் அவங்க அவரை பார்க்க போறாங்க. அவர் ஷூட்டிங்ல இருக்கதா சொல்றாங்க. உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவங்க போறாங்க. ஐயா பாலதண்டாயுதமும் பாண்டியன் ஐயாவும் போறாங்க. போகிற போது எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங் உங்களை பார்க்க வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட்காரங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கேருந்து ஓடி வெளியே வர்றாரு. தாப்பாவும் மாதிரியும் பார்த்துட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்றாங்க, இல்ல ஐயாவுக்கு ஒரு செலவு வைக்கணும், அதுக்கான நிதி திரட்டுறதெல்லாம் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அதான் போய் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுற போது அவர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் கேட்கிறாரு. அதுதான் இப்போ நிதி தட்டிக்கிட்டு இருக்கோம், அதான் உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. சொல்ல முடியல, முழுமையாக கேட்க முடியல. எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறாங்க. செலவு வைக்கிறது எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு 5000 இருந்தா பண்ணிடலாம் அப்படிங்கும் போது, சரி நீங்க கிளம்புங்க, ஒரு ஆள் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நடிக்க போயிட்டாங்க. அடுத்த நாள் 5000 ரூபாயையும் எம்ஜிஆர் தோழர் ஜீவாவுக்கு சிலை வைக்க வேண்டிய 5000 ரூபாயையும் அடுத்த நாளே எம்ஜிஆர் கொடுத்து சிலை வைக்க உதவினார். யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சி எல்லாமே அந்த காலத்துல மனுஷனா வாழ்ந்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலே 2 பேரும் ஒரே